சக்தியோடு இன்னும் இருக்கிறான். ரப்புல் இஸ்ஸா இன்னும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாம் மதிப்பளிக்கவில்லை என்றால், அன்பான இளைஞர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியது இளைஞர்களைத்தான், பெரியவர்கள் அல்ல. இளைஞர்கள் அவங்களுடைய வயசுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்றால் அல்லாஹ்வால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம். அதே நேரத்தில் இளமை காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்றால் சஹாபாக்களுக்கு நிகராக நிச்சயமாக அவர்கள் வாழ்வார்கள். அன்பானவர்களே, அப்படியான இளைஞர்கள் நம்முடைய பகுதியில் வந்து விட்டார்கள் என்றால் ஃபித்னாவை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இளைஞர்கள் அந்த ஃபித்னாவுக்கு எதிராக போராடுவார்கள். இன்னைக்கு இளைஞர்களே பெரிய ஃபித்னாவாக மாறி இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். அன்பானவர்களே, நாம சொர்க்கத்துக்குள்ள போகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலையை தருகின்றான். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ஷாபுன் நஷா பி இபாதத்தில்லாஹ். ஷாபுன் நஷா பி இபாதத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே தன்னை வளர்த்தவர், அவருடைய இளமை காலத்தை வளர்த்தவர். ஷாபுன் நஷா, வளர்த்தவர். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தொழக்கூடிய இளைஞர்கள் உருவாக வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய இளைஞர்கள் உருவாக வேண்டும். ஃபஜர் தொழுகையில முன் வரிசையில இளைஞர்கள் அலங்கரித்தால், பள்ளியை ஃபஜர் தொழுகையில முன் வரிசையை இளைஞர்கள் அலங்கரித்தார்கள் என்றால், அல்லாஹ்க்கு முன்னாடி பணிந்து நின்றார்கள் என்றால் அந்த சமூகத்துக்கு வெற்றி என்பது நிச்சயமானது.